இயேசுவில் பிரியமானவர்களை, இன்றைய இறை வார்த்தையிலே 2 பேருடைய கையேறு நிலையை இறை வார்த்தை நமக்கு எடுத்து காட்டுகிறது. முதல் வாசகத்திலே ஆகாஸ் மன்னன், நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு. முதல் வாசகத்திலே பார்க்கிறோம், ஆகாஸ் மன்னன் யூதாவை ஆண்டு வருகிறான். சிரியா எப்ராமையோடு சேர்ந்து கொண்டு ஓலை அனுப்புகிறது, படையெடுத்து வரப்போகிறோம். அப்பொழுதுதான் எசையா இறைவாக்கு உரைக்கிறார், நீ மனித பலங்களை நம்பாமல் ஆண்டவர்களே நீ நம்பிக்கை வைத்தால் நீ நிலைத்து நிற்பாய். எனவே யார் உன்னை எதிர்த்து வந்தாலும் ஆண்டவர்களை நீ கொள்ளக்கூடிய நம்பிக்கை தான் உன்னை வாழ வைக்கும். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தினுடைய இறுதி வரிகள் நமக்கு சொல்லுகிறது. உங்கள் நம்பிக்கையில் நிலைத்திராவிடில் நீங்களும் நிலைத்து நிற்க மாட்டீர்கள். இந்த ஒரு அழைப்பு தான் எசையா வழியாக ஆகாசு மன்னனுக்கு கொடுக்கப்படுகிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே மற்றொரு கையேறு நிலை ஆண்டவர் இயேசு. ஆண்டவர் இயேசுனுடைய பணித்தளத்தை பார்த்தோம் என்று சொன்னால், அவர் எங்கே தலைமையிடமாக அல்லது எதை மையப்படுத்தி தன்னுடைய இறையாட்சி பணியை ஆற்றி வந்தார் என்பது நமக்கு தெரியும். கப்பர்நகும். அதற்கு அருகிலே இருக்கக்கூடிய நகரங்கள் தான் 2 நகரங்கள், குராசின், பித்சாய்தா. இந்த நகரங்களிலே கண்டிப்பாக ஆண்டவர் இயேசு கடவுளுடைய நற்செய்தி அறிவித்திருப்பார், பல வல்ல செயல்களை செய்திருப்பார், அதை மக்களும் பார்த்திருப்பார்கள். இருந்தாலும் மனம் மாறவில்லை. இந்த ஒரு ஆதங்கத்திலே அந்த நகர்களை ஆண்டவர் இயேசு சபிப்பதாக இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம். ஒரு கடவுள் இப்படிப்பட்ட ஒரு சாபத்தை விட முடியுமா? அன்புக்குரியவர்களே, இயேசுவினுடைய மனித இயல்பு இங்கே வெளிப்படுவதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு நன்மைகளை நான் செய்தேன், இவைகளை மீட்டுக்கொள்வதற்காக இவைகளை தேடி ஓடோடி நான் சென்றேன், போதித்தேன், புதுமைகளை செய்தேன், நோய்களை குணமாக்கினேன், பேய்களை ஓட்டினேன். இருந்தாலும் நன்றி கெட்ட தனத்தை தான் அவர்கள் எனக்கு காட்டினார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் பார்க்குறோம், நம்ம எவ்வளோ நல்லது செஞ்சிருப்போம், இருந்தாலும் நம்முடைய செயல்களை ஒருவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம் என்ன சொல்லுவோம்? இவ்வளோ செஞ்சோம், என்ன புரியச்சனும், அவர்கள் எனக்கு என்ன செய்து விட்டார்கள்? அன்புக்குரியவர்களை, இங்கே தான் இயேசுவினுடைய மனித பலவீனம் வெளிப்படுவதாக நற்செய்தியாளர் சொல்லுகிறார். உண்மையிலே ஒரு கடவுள் தன்மையிலே இருந்திருந்தால் எல்லாரையும் மனமாற்றி இருக்க முடியும். இருந்தாலும் அவர் கடவுளும் மனிதனுமாக இருந்ததால் தான் இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்து பாடுகளை ஏற்றார். நம்மை போல பாவம் தவிர எல்லாவற்றிலும் நம்மை போல இருந்தார் என்பதை விவிலியம் சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களை, நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாமும் கடந்து வந்திருக்கிறோம் அல்லது சந்தித்து கொண்டிருக்கிறோம். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் நமக்கு சொல்லுவது, உங்கள் நம்பிக்கையில் நிலைத்திராவிடில் நீங்களும் நிலைத்து நிற்க மாட்டீர்கள். அன்புக்குரியவர்களை, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அந்த திருப்பாடல், தியான பாடல் 48 சீயோன் மலை திருப்பயண பாடல்களிலே ஒன்றுதான் இன்றைக்கு நாம் தியான பாடலாக வாசித்த அந்த திருப்பாடல் 48. இது எந்த பின்னணியில் எழுதப்பட்டது என்று சொன்னால், எசேக்கியா என்ற மன்னன் செனாகரிப் என்ற மன்னனை வெற்றி கொண்ட பின்னணியிலே எழுதப்பட்டது. ஆனால் இது எதற்கு பொருத்தி இங்கே பார்க்கப்படுகிறது திருப்பாடலின் ஆசிரியரால் என்று சொன்னால், சீயோன் மலை, அங்கே உரைகின்ற ஆண்டவர், அவர் மீது பொருத்தி இந்த பாடலானது பாடப்படுகிறது. அப்படிப்பட்ட பொருளை தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே திருப்பயணத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் சீயோன் மலையை உற்று நோக்குகிற பொழுது, அதில் இருக்கிற ஆண்டவரை உற்று நோக்குகிற பொழுது அவர்கள் தங்கள் வாழ்விலே மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வார்கள். ஏனென்றால் மகிழ்ச்சியின் ஊற்றாக அவர் மட்டுமே இருக்கிறார். எனவே அவரை தேடி வரக்கூடிய எல்லோருக்கும் வாழ்வு உண்டு, அந்த வாழ்விலே மகிழ்ச்சியும் உண்டு என்பதைத்தான் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அந்த திருப்பாடல் நமக்கு எடுத்து காட்டுகிறது. எனவே நாம் எவ்வளவு ஏமாற்றங்களை சந்தித்தாலும், துயரங்களை சந்தித்தாலும்,
நாம் ஆண்டவரிலே கொள்ளக்கூடிய நம்பிக்கையிலே நிலைத்திருந்தோம் என்று சொன்னால், அவரை உற்று நோக்கினோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்விலே கண்டிப்பாக மகிழ்ச்சி மட்டுமே நிலைத்திருக்கும் என்பதைத்தான் இன்றைய இறைவார்த்தை நமக்கு எடுத்து காட்டுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ ஆண்டவருடைய அருளை இந்த பலியின் வழியாக மன்றாடுவோம்.